ரீட்டா மேடம். என்ன விஷால் இந்த நேரத்துல? அவர் வீட்ல இல்லையே, பெங்களூருக்கு போயிருக்காரு. அது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வந்தேன். இத பாருங்க மேடம், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, அதனால நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களை நான் என்னைக்கு முதல்ல பார்த்தேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட, ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்கல. ராத்திரி பகலா உங்களை நினைச்சே ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க அழகுக்கு அடிமையாகிட்டேன். உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டு ஒரே ஒரு ராத்திரி சந்தோஷமா இருக்க நீங்க அனுமதிக்கணும். போதும், நிறுத்து. கண்டபடி உளராத விஷால். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பேசுவேன்? இல்ல மேடம், இந்த வேலையை நீங்க ஃப்ரீயா பண்ண வேண்டாம். இதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். உன் ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இந்த விஷயத்துக்கு வெக்கப்பட்டா ஆசைப்பட்டதை அடைய முடியாது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த 1 லட்சம் ரூபாயை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு என் ஆசையை நிறைவேற்றி வைங்களேன் ப்ளீஸ். விஷால், உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு அசிங்கமான எண்ணம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க? வெறும் 1 லட்சம் 1 ரூபாய்க்காக? லட்சம் ரூபாய் கம்மியா இருந்தா இந்தாங்க 2 லட்சம். வேண்டான்னு சொல்லாதீங்க. 2 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட். இத சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ராத்திரியில 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா இத நீங்க செய்யறதுல தப்பே இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு செலவு நோட்டு, மொத்தமா 2 லட்சம். மேடம், இத நீங்க மறுக்காம வாங்கிக்கிட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இந்த பணத்தை வச்சு காஸ்ட்லியான சாரி, லேட்டஸ்ட் மொபைல் போன், அப்புறம் நகைங்க எல்லாம் வாங்கிக்கலாம். இந்தாங்க வாங்கிக்கங்க. இதுக்கு மேல என்னோட ஆசையை என்னால அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது மேடம். ப்ளீஸ் இத வாங்கிக்கிட்டு என்னோட ஆசையை நிறைவேற்றி வைங்க மேடம். ஒரே ராத்திரியில 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு, சுகத்துக்கு சுகமும் ஆச்சு. இவ்வளவு காலங்காத்தால யாருக்கு சார் ஃபோன் பண்றீங்க? மை ஸ்வீட் ஹார்ட், என்னோட அருமை பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓ, இந்த நேரத்துல உனக்கு யாரு ஃபோன் பண்றாங்க ரீட்டா? ஹலோ. ஹலோ டார்லிங், நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் தூங்கிட்டு இருந்தேன், அதான். நீங்க எப்போ வருவீங்க? இங்க இன்னும் பிசினஸ் முடியல, ஒரு 2 நாள்ல வந்துருவேன். அப்புறம் நான் நம்ம விஷால் கிட்ட கம்பெனி பணம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கேன். பத்திரமா வாங்கி வை, பாஸ்கெட்டை திருப்பி கொடுக்கணும். என்னது? அந்த பணம் உங்க கம்பெனியோட பணமா? பின்ன என்ன நம்ம பணம்னு நினைச்சியா? ஓகே பாய். 3வது ரவுண்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா காரியத்தை எடுத்துட்டானே. ஓ மை காட். அடுத்தவன் பொண்டாட்டி கூட படுக்கிறது தனி சுகம்தான். இந்த மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லனா